அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நூரல்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். ஸோ நான் வந்து ஹாலிடேக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய கசின்ஸ் எல்லாமே வந்திருக்கிறாங்க. அதனால எல்லோரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்டாக ஒன் டே ட்ரிப் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. கடைசி மினிட்டில் தான் பிளான் பண்ணது. ஸோ பஸ்ஸுக்கெல்லாம் கடன்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஒரே பஸ்லேயே போயிடலாம், இந்த வட்டம் கார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஸோ எங்கே போகலாம் அப்படின்றதையும் பிளான் பண்ணி எல்லோரும் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வந்து இந்த ட்ரிப் வந்து எல்லாருமே ஒரே பஸ்ஸில் போகிறோம். ஸோ ஒரே ஒரு 2 இடத்துக்கு 3 இடத்துக்கு தான் போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதில் பயங்கரமான ஃபன் ஆக்டிவிட்டியெல்லாம் பயங்கரமாக நடந்துச்சு, பயங்கர அட்வென்ச்சர்லாம் நடந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து எல்லோரும் பஸ்ஸில் ஏறி உக்காந்தாச்சு. எல்லாத்தையும் ஆளுக்கு ஒரு சீட்டை போட்டு குட்டீஸ் எல்லாம் பின்னாடி தள்ளிட்டு அப்படி எல்லோரும் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ பஸ்ஸில் நாங்கள் எல்லாம் ஏறிட்டோம். இப்போ அப்படி கிளம்ப வேண்டியதான் பாக்கி. நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இன்றைக்கி நான் வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் இருக்கிற கேரளாவிலேருந்து உப்புத்தாரான்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ட்ரிப்பு போகிறோம். ஸோ அந்த இடத்துல சும்மா ஒரு ஃபார்ம் வச்சுட்டு ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சுட்டு அதில் போட்டிங் அதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி போக போகிறோம். நாங்கள் வந்து போனது வந்து கட்டப்பண்ணை அந்த சைடு போகணும். ஸோ நீங்கள் வந்து மேப்பில் போடப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ டைரெக்டாக வந்து குமுளி, கட்டப்பண்ணை, அதுக்கப்புறம் உப்புத்தாரா அந்த மாதிரி போகலாம். அதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் லாங் ரூட் எடுத்துட்டோம். ஏன்னா பஸ் டிரைவருக்கு வந்து சரியான வந்து தெரில, அட்ரஸ் அவருக்கு வந்து சொன்னாலும் அவருக்கு வந்து சரியாக புரியலை. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு வந்தாச்சு. பட் வந்து நீங்கள் வந்து போனீங்கன்னா கரெக்டாக வந்து குமுளி டு கட்டப்பண்ணை டு உப்புத்தாரா அந்த மாதிரி போங்க. அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து சப்போஸ் வாகமன் டூர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து உப்புத்தாராவையும் கவர் பண்ணலாம். ஸோ நாங்கள் போகிற பிளேஸோட ஜிபிஎஸ் லிங்க்கு அந்த ஃபார்மோட இது வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபார்ம் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் அது தான் அப்படி சைடில் போயிட்டுருக்குனாலும் பட் வந்து ஓகே, நம்ம ஒரு ஹாஃப் டே வந்து ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சம்மரில் ஒன் டே ட்ரிப் மாதிரி போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க அப்படி போயிட்டே பேசலாம். உப்புத்தாரங்கிற ஊர் வந்து கட்டப்பண்ணை பக்கத்துலேருந்து கட்டப்பண்ணை பக்கத்தில் இல்லை, அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் இருக்குதுங்க. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி இப்போ ஒரு பெரிய ஆறு ஓடுது. சுற்றி வந்து உங்களுக்கு ஏலக்காய் எஸ்டேட் அண்ட் சம் டீ எஸ்டேட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் சில இடத்துல வந்து இது வந்து மெயின் ரோட்டில் வராது, கொஞ்சம் உள்ளே தள்ளி வரனால கொஞ்சம் ஆஃப் ரோட் டிரைவிங் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் காரில் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சின்ன வண்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. ஆனால் வந்து பெரிய பஸ்ஸில் வந்து ஒரு ஹோல் ஃபேமிலியாக போகிறப்ப வந்து கொஞ்சம் பஸ்ஸு வந்து நல்ல கண்டிஷனான பஸ் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிரைவர் வந்து நல்லா வந்து அந்த ஏரியா தெரிஞ்சவராக எடுங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக போக முடியும். ஸோ இந்த இது வந்து ஒரு ஊருக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாகவே நாங்கள் கண்டுபிடிச்சி போயிட்டோம். ஸோ மோஸ்ட்லி இப்போ வந்து அந்த ஊருக்கு வந்தாச்சு. சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ எஸ்டேட்டு, அதுக்கப்புறம் ஏலக்காய் எஸ்டேட்டு தான். உங்களுக்கு வந்து குமுளி வந்தாலே வந்து பயங்கரமான ஏலக்காய் வாடை வரும். அதே மாதிரி கட்டப்பண்ணையிலையும் ஏலக்காய் வாடை பயங்கரமாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பஸ்லேருந்து இறங்கி அந்த ஃபார்முக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து இந்த ஃபார்ம் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கல் குவாரி இருக்குது இல்லையா, அதை வந்து அதாவது அபண்டன்ட் கல்குவாரி எடுத்து அது நடுவில் வந்து ஒரு ஃபிஷ் பாண்டு வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் பாண்டு. அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்விம்மிங் பூல், குட்டியாக ஒரு ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 50 ருபீஸ் நினைக்கிறேன். ஸோ எல்லாம் மொத்தமாக அப்படி கொடுத்தனால ஒரு ஆள் தான் வந்து கேஷ் மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் அப்படி கொடுத்துட்டோம் மொத்தமாக. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸில் இருக்குது, ஒரு லில்லி பாண்ட் வச்சுருக்குறாங்க. ஸோ இது ஃபுல்லாமே வந்து சுற்றி கல்குவாரிக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வச்சுருக்குறாங்க. எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க தான் இந்த இது வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஊர்லேருந்து கிளம்புறீங்க, இல்லை வாகமனில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்புறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் வந்து விசிட் பண்ணி அப்படி லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வந்து தண்ணியில் ஆடிட்டு அதுக்கப்புறம் இந்த போட்டிங் அதெல்லாம் போயிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு பார்ட்டிக்குன்னா நீங்கள் ஃபுல்லாக புக் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த விலாகில் வந்து சில இதில் வந்து நானே வந்து இந்த மாதிரி இருக்கிறத பார்ப்பீங்க. ஸோ அந்த நிக்காப் போட்டு நிற்கிறது நான் தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விலாக் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இன்ஷால்லா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே வந்து நம்ம ஃபார்ம்குள்ளே போகலாம். ஸோ டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. ஸோ எல்லோரும் பின்னாடி வந்துட்டுருக்காங்க, நான் வந்து முன்னாடி போயிட்டுருக்கிறேன். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் பெட்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது டக்கு, டர்க்கி, கினி பிக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஊஞ்சல், ட்ராம்பலின், அதுக்கப்புறம் அனிமல்ஸ் கொஞ்சம் இருக்கிறனால அவங்க வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் விளையாண்டுக்கிட்டு சுற்றி அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் வந்து எல்லோரும் அப்படி அடுத்து இந்த இடத்துல வந்து என்ன அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது நாங்கள் அப்படி ஃபார்மில் அப்படி இறங்கி போய்கிட்டு தான் இருக்கோம். சுற்றி பார்த்தீங்கன்னா கல்குவாரியில் நடுவில் வந்து லேக் வந்து அவங்கள ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட சைடில் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது இல்லையா, தெரியுதா? இது ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ். அப்படி தண்ணி வந்து இந்த பக்கம் அப்படியே வருது. ஸோ வந்து இந்த குவாரியில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இது போட்டிங் ஏரியா. ஸோ இது வந்து நம்ம வந்து இது ஒன்றுக்கு தனியாக நம்ம பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ நைட் ஆனால் இதெல்லாம் லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. பட் வந்து நாங்கள் நைட் வரையும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணல. நாங்கள் வந்து ஒரு 4 o'clock அந்த மாதிரி கிளம்பிட்டோம். ஒரு 3:30 அந்த மாதிரி கிளம்பிட்டோம். நாங்கள் போனது லஞ்சுக்கு தான் போனோமா, அதனால் வந்து சீக்கிரமே கிளம்பியாச்சு. இங்கே வந்து ஃபுட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து புரோட்டா, பீஃபு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. பட்டு நிறைய பேர்த்துக்கு அது செட் ஆகாது இல்லையா. நீங்கள் வந்து வெளியிலேயும் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட முடியுமான்னு தெரியல. பட் வந்து நாங்கள் இங்கே வாங்கிட்டோம். ஓகே தான், ஃபுட்டு வந்து ரொம்ப சூப்பராக ஓகன்லாம் சொல்ல முடியாது. ஃபுட்டு வந்து ஓகே, ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் கல்குவாரி வந்து அவ்வளோ பெருசு, மலைக்கு நடுவில் கல்குவாரி இருக்குது. இங்கே ட்ராம்பலின் இருக்கு இல்லையா, அப்புறம் வந்து போன்சாய் கார்டன், இந்த மாதிரி போன்சாயிலாம் வந்து தனித்தனியாக வச்சு சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்க, வெட்டிங் ஃபோட்டோ அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு புரோட்டாவும் சில்லி சிக்கன் கிரேவி தான் வாங்கியிருந்தோம். சாப்பிட்டுட்டு ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்து சின்னதாக வந்து ஒரு பாண்ட் வச்சு அதில் வந்து இந்த ஃபிஷ்ஷெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதை எப்படி கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ குட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ்ஷில் வந்து அதாவது இந்த குளத்துக்குள்ளே வந்து போட்டில் இந்த மாதிரி கூப்பிட்டு போனாங்க. பரிசல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பரிசலில் கூப்பிட்டு போனாங்க. அதுக்கும் நம்ம தனியாக பே பண்ணிக்கிறணும். அந்த பரிசலில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் அதை சுற்ற அதில் வந்து காய் ஃபிஷ் போட்டு வச்சுருக்காங்க. அதாவது ஆரஞ்சு அண்டு பிளாக் அண்ட் கோல்டன் கலரில் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, கோய் ஃபிஷ்ஷுன்னு நீங்கள் வந்து இதில் கூகுளில் அடித்து பார்த்துக்கங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிஷ்ஷு போட்டு வச்சுருந்தாங்களா. ஸோ இந்த போட்டை சுற்றி அந்த ஃபிஷ்ஷெல்லாம் வருது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த அக்கா பொண்ணு டாட்டா காமிக்கிறாங்க இருந்து. ஸோ எல்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபிஷ்ஷு இதுக்குள்ளே நல்லா வந்து இந்த ஜாக்கெட்லாம் போட்டு, லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு தான் உள்ளே போட்டிருந்தாங்க. ஸோ அந்த போட்டு போகிற இடமெல்லாம் இந்த காய் ஃபிஷ் வந்து சுற்றி வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃபார்ம் வந்து கேபிஎம் ஃபார்ம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு ஹாஃப் டே வந்து உங்கள் ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் வேறு இருக்குது. அதில் நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் காமிக்கலை. ஸோ அந்த ஃபார்மோட பக்கத்துலேயே தான், அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல். அதனால் வந்து ஆள் இருந்தனால நான் காமிக்கலை. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த தண்ணி இதெல்லாமே ஆர்டிஃபிஷியல். அங்கே குட்டியாக அந்த போன்சாய் ட்ரீலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி போன்சாய் ட்ரீ, இந்த மாதிரி ஒரு சின்ன வந்து ஸ்ட்ரீம் மாதிரி, அதாவது வாக்கியா மாதிரி வெட்டி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வாகமன் ட்ரிப் வரப்போ கண்டிப்பாக இதை பாருங்கள். நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து கிளம்பிட்டோம். இது வந்துமே கம்ப்ளீட்டாக வந்து டெரைன் தான், ஹாட் டெரைன் தான். அதனால் வந்து வண்டி வந்து கொஞ்சம் கண்டிஷனாக இருக்க வண்டினா சரன்னு ஏறி இறங்கிரும். கொஞ்சம் வண்டி வந்து கண்டிஷன் இல்லாட்டி வந்து ஏறி இறங்குறது கஷ்டம்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயசானவங்களை கூப்பிட்டு வரப்போ இங்கே வந்து வீல் சேர் எடுத்துகிட்டு வர முடியாது. ரெண்டாவது என்னென்னா அவங்கள வந்து நடத்தி கூப்பிட்டு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் ஸ்டீப் அண்ட் ஸ்லோப்பாக அந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ அந்த ஃபார்முக்குள்ளே ஓகே, ஃபார்மில் இந்த பார்க்கிங் ஏரியா அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹார்டான டெரைன் தான் இருக்குது.
ஸோ இப்போ நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்து போகிறோம். இது வந்து ரொம்பவே பக்கத்தில் தான், அந்த ஃபார்மை ஒட்டி பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதுதான் இந்த வியூ பாயிண்ட்டு. இந்த வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா சூப்பருங்க, சூப்பர். எல்லோரும் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ரொம்ப ஓப்பனாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து எந்த சேஃப்டி மெஷர்ஸும் கிடையாது. ரொம்ப சேஃப்டியெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா இதில் இல்லை. இந்த வியூ பாயிண்ட்டில் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக இந்த மவுண்டனோட ரேஞ்ச் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். எல்லோரும் அப்படியே அழகாக ஃபோட்டோ எடுத்துருந்தோம். இது அக்கா பையன் நல்லா ஜாலியாக வந்து சித்தி விலாகில் வரியா அப்படின்னு கேட்டோடனே கை காமிச்சிட்டாரு. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபுல் வந்து மவுண்டன் ரேஞ்ச், அங்கங்கே வந்து குட்டி குட்டியாக வீடு அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு குட்டி ஆறு ஓடுது. இது வந்து ஃபாரஸ்ட்டு தான் ஃபுல்லாக, டீ எஸ்டேட் கிடையாது, ஃபாரஸ்ட்டு. ஸோ இந்த ஆறு பார்த்திங்கன்னா இங்கே ஓடுது பார்த்திங்கலையா, ஒருங்க. ஸோ கேமரா வந்து நான் மாற்றி பிடிச்சிக்கிறேன். ஸோ இங்கே எல்லாமே சுற்றி காடு தான். ஸோ காட்டில் இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் ஆறு. இது நாங்கள் போனது வந்து கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குது. இப்போ நான் கை வச்சிருக்க இடம் தெரியுதா உங்களுக்கு, அதுதான் ஆறு. ஸோ கீழே இறங்கி போகலாம், பட் வந்து நாங்கள் கீழே இறங்கி போகலை. ஏன்னா வந்து பசங்கள்லாம் குட்டி ஈஸெல்லாம் வச்சுருக்கோம், அதனால் வந்து இறங்கி போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போகல. அதுவும் இல்லாமல் சேஃப்டி மெஷர்ஸ் இல்லையா, அதனால தான். ஸோ அடுத்து வந்து நாங்கள் இதெல்லாம் பார்த்துக்கங்க. இது ஃபுல்லாமே இது தான். வாகமன் வந்து இங்கேருந்து 10 கிலோமீட்டர்ஸ்னு சொன்னாங்க. ஆஃப் ரோடு ஜீப் சஃபாரி அதோட நேம் போர்டெலாம் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆஃப் ரோடிங்லாம் வந்து வாகமன்லேருந்து கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ வந்து அடுத்த அருவிக்குழின்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அந்த இடம் செம ஸ்பாட்டு. அதில் தான் நாங்கள் செமையாக வந்து மாட்டிக்கிட்டோம். அதை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக ஃபுல் விலாகையும் வந்து பாருங்கள், மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் எல்லாத்துக்குமே. இனிமேல் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அந்த விலாகையும் சேர்த்து பாருங்கள். இப்போ அருவிக்குழிக்கு போய்கிட்டுருக்கோம், அந்த வீடியோ இருக்குது. பட் வந்து நெக்ஸ்ட் விலாகில் போடுறேன். இதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியான டைம் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் விலாக் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் எல்லாத்துக்குமே, நீங்கள் போகிறவங்களுக்கும் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நெக்ஸ்ட் விலாகை விடாமல் பார்த்துருங்க. டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.